Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்க ஊர்ல இருக்கும்போது அம்மா அப்பா கூட மணப்பாடு பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த vlog தான் இப்ப பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு நாங்கள் மணப்பாடு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் லன்ச் முடிச்சுட்டே நம்ம கிளம்பலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. சரி ஓகே லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி மாமா மாமியும் கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணணும், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து அன்றைக்கி சீக்கிரமே எந்திக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போதும் நடக்கிற மாதிரி தான், அம்மா வீட்டுக்கு போனால் நான் எப்போதும் கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவேன். அதனால லேட்டாக தான் எந்திரிச்சேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செஞ்சாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் வெளியே ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து முட்டை குழம்பு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெங்காயம் அப்புறம் மல்லி இலை புதினா இலைலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு. நான் வந்ததுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்குக்கு அம்மா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் வெளியே விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அனஃபுக்காக தான் வாங்குச்சு. ஏன்னா அவன் தான் வந்து கேட்டுட்டு இருந்தான், எனக்கு ஏதாவது பெட்டு வேணும் வாங்கித்தாங்க, ஆட்டுக்குட்டி இல்லைன்னா பூனை அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகே கோழி குஞ்சு வாங்கி கொடுக்கலாம், எப்படி வளர்க்குறான்னு தெரியல பார்க்கலான்னு தான் வாங்கி கொடுத்தோம். நானும் அம்மாவும் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்தே முடிச்சிட்டோம். மாமா மாமியும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து மத்தியானம் 1:30 கிட்ட எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அஃப்ரா வந்து அன்றைக்கி தூங்கி எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. அஃப்ரா மட்டும் சொல்ல முடியாது, நானும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவேன் எப்போதுமே. யூஸ்வலாக வந்து எங்கேயாச்சும் கிளம்புறதா இருந்தால் என்னால் தான் கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு வந்து ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அஃப்ரா வந்து அப்போ சாப்பிடல, லஞ்ச் வந்து அவளுக்கு மட்டும் நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இனிமேல் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புனா கண்டிப்பாக வந்து 4 மணி ஆயிரும். அதனால வேண்டாம், போகிற வழியில் கொடுத்துக்கலாம், இல்லை அங்கே போனதுக்கப்புறம் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து ட்ரிப் எங்கேயாச்சும் போயிடுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் எங்கேயுமே போக முடியல. நான் யூஎஸில் இருக்கும் போதே மாமா மாமிகிட்ட சொல்லியிருந்தேன், நான் எங்கள் ஊர் போனதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகணும், ஏதாச்சும் ஃபால்ஸ் இல்லை எங்கேயாச்சும் பீச்சுக்காவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமிகிட்டலாம். அது அம்மா அப்பா கூட போயும் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த தடவை எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் போகும்போது நல்லா வெயில் அடிச்சுது. இவ்வளோ வெயில் அடிக்க இப்போ பீச்லனா இன்னும் நல்லா வெயில் அடிக்குமே அப்படி தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் பாதியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை. என்னடா இப்படி மழை பெய்யுத, அங்கே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, போயிட்டு ரிட்டன் தான் வரப்போகிறோமோ நினச்சேன். ஆனால் ஸ்டாப் ஆகிட்டு மழை. அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி யாருக்காச்சும் முடியாமல் போயிட்டே இருந்தது. அதனால் ட்ரிப்புக்கும் வந்து பிளானிங் வந்து பண்ணவே முடியல. அப்புறம் வந்து மாமா தான் சரி கன்னியாகுமரியாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போகிறதுக்கு வந்து 1 hour தான் ஆகும், அதனால் மத்தியானத்துக்கு மேலே கூட கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கன்னியாகுமரிக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்தாச்சு. அதனால சரி போகாத இடத்துக்கு போகலாமே அப்படின்னு தான் நினச்சேன் நான். அப்புறம் அம்மா அப்பா வந்து ஏற்கனவே மணப்பாடு போயிருந்துருக்காங்க போல். நான் அதனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்போ அங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக பிளான் பண்ணோம்.
அனாஃப் வந்து உண்மையாகவே நல்லா என்ஜாய் பண்ணான். அவனுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கே அவனுக்கு இஷ்டமே இல்லை. அவன் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அஃப்ரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் இருந்தாள். அவள் தண்ணியில் கால் வைக்கவே இல்லை. அவளுக்கு வந்து தண்ணியில் நிற்கிறத விட அவளுக்கு வந்து அந்த மணல் வந்து அவளை வந்து காலை வந்து அழுக்காக்கிட்டே இருந்தது தான் அவளுக்கு வந்து எரிச்சலாக இருந்தது. அவளுக்கு அடிக்கடி மண் காலை வந்து வாஷ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்புறம் போக போக கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் கிளம்புற டைமில் தான் அவளை ஆடவே ஆரம்பித்தா. எங்களுக்கு மணப்பாடு பீச்சுக்கு போய் சேர்றதுக்கு வந்து ஒரு 3:45 கிட்ட ஆச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயிலும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப சில்னஸும் இல்லை. நல்லா இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. அதே மாதிரி கூட்டமும் ரொம்பவே இல்லை. சொல்லப்போனால் ஒரு 20 ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. 20லேருந்து 25 ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்பவே கூட்டம் இல்லை. நான் யூஎஸில் இருக்கும் போதே அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி மணப்பாடு பீச்சுக்கு போயிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் ஆஷிக் வந்து எப்போது வரும்போது எங்கேயாச்சும் வெளியே போயிடுவாங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து. அதனால மணப்பாடு பீச்சுக்கு போயிருந்துருக்காங்க போல். அதை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதனால் கண்டிப்பாக மறக்க மாட்டோம் இந்த ட்ரிப்பை நாங்கள் எல்லாருமே. அப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சோம், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.